ஜல்லிக்கட்டு காளையை குழந்தை போல ஒரு பெண் பராமரித்து வருகிறார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் வலுவடைந்துள்ள நிலையில் ஆண்களுக்கான விளையாட்டாகவே பலரும் அதை கருதுகின்றனர். ஆனால் பெண்களுக்கும் ஜல்லிக்கட்டு மீது ஆர்வம் உண்டு என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே உள்ள தெலுங்கப்பட்டியை சேர்ந்த ஜான்சி ராணி. இலக்கியத்தில் பீலிட் பட்டம் பெற்றவரான இவர் ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வத்தால் ஜல்லிக்கட்டு காளையை குழந்தை போல பராமரித்து வருகிறார். கொம்பை ஆட்டியபடி சீறிக் கொண்டிருக்கும் காளை மாடு ஜான்சி ராணியை பார்த்தால் மட்டும் குழந்தை போல மாறிவிடுகிறது. ஜான்சி ராணியுடன் அவரது தங்கை ஷோபாவும் மாடுகளை வளர்க்க உதவி செய்து வருகிறார். ஆரம்பத்தில் 2 ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வந்ததாகவும் அதில் ஒன்றை விற்றுவிட்டதால் வேதனையாக இருப்பதாகவும் ஜான்சி ராணி கூறுகிறார். எங்க மாட்டை காளையான்னு தான் கூப்பிடுவேன். நான் சொன்ன எல்லாமே கேட்கும் என் காளை. அந்த மாட்டுக்கு தீவனம் போடுறது, பால், அந்த பராமரிக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். அந்த மாட்டை வாரத்தில் 2 நாள் குளிப்பாட்டுவேன், சாம்பிராணி போடுவேன். என் கடவுள் மாதிரி நினச்சி அது எங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினராக தான் நாங்கள் அதை வளர்த்துட்டு வரோம். நான் ஒரு 12 வருஷமாக நானும் என் தங்கச்சியும் ஒரு 2 காளை மாடு வளர்த்துட்டு வரோம். ஜல்லிக்கட்டை தடை பண்ணினால நான் ஒரு மாட்டை விற்றுட்டேன். அதுவும் அடிமாட்டு ரேட்டுக்கு தான் நான் விற்றுருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த இதை செஞ்சுக்கிட்டு வரோம். ஒரு பெண்ணாக இருந்து சொல்கிறேன், இந்த காளை மாட்டை வளர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு நிச்சயமாக நடைபெறும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கும் ஜான்சி ராணியை போலத்தான் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழனும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக தெலுங்கப்பட்டியிலிருந்து செய்தியாளர் எஸ். காதர் மொய்தீன்.